இந்த கதை இந்தியாவில் உத்தராகண்ட் மாநிலம் ருத்ரபூர் என்ற கிராமத்தில் நடந்த உண்மை. தமிழ்நாட்டை சேர்ந்த அசோக், பாபு, சுபாஷ் மற்றும் சிவா இவர்கள் 4 பேரும் அங்கு வேலை செய்து வந்தனர். அவர்கள் இருந்தது வாடகை வீட்டில். பகலில் வேலைக்கு சென்று விடுவார்கள். திரும்பவும் மாலையில்தான் வீட்டிற்கு வருவார்கள். ஒரு நாள் அந்த வீட்டின் உரிமையாளர் அவரது மகன் அந்த வீட்டிற்கு வருவதால் நீங்கள் இந்த வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் கூறினார். இவர்களும் சரி என்று சொல்லிவிட்டு அதே ஊரில் பக்கத்து தெருவில் உள்ள வீட்டிற்கு மாறிவிட்டார்கள். அந்த வீடோ அந்த ஊருக்கு வெளியே இருந்தது. வீட்டின் அமைப்போ 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு சமையலறை மற்றும் ஒரு பூஜை ரூம் இருந்தது. அப்படியே சில நாட்கள் சென்றது. ஆனால் அசோக்கிற்கு மட்டும் அந்த வீட்டில் ஏதோ மர்மம் இருப்பது போல் தெரிய வந்தது. ஏனென்றால் இரவு நேரத்தில் பூஜை அறையில் ஒரு குழந்தையின் சத்தம் கேட்பது போல் இருக்கும். சமைத்த உணவுகள் எல்லாமே சிறிது நேரத்திலேயே கெட்டுப் போய்விடுகிறது. அது எப்படி என்று அவருக்கு புரியாமல் இருந்தது. இதை பற்றி அவர் யாரிடமும் சொல்லாமல் இருந்தார். ஏனென்றால் மற்றவர்கள் எல்லாம் பயந்து விடுவார்கள் என்று நினைத்து சொல்லவில்லை. ஒரு நாள் அனைவரும் எப்போதும் போல் வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தார்கள். இரவு சாப்பிட்டுவிட்டு எல்லோரும் தூங்கச் சென்றார்கள். நள்ளிரவு 1 மணி அளவில் திடீரென்று ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டது. அனைவரும் விழித்து கொண்டார்கள். குழந்தையின் அழுகை சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் வீட்டின் அனைத்து இடங்களிலும் தேடினார்கள். யாரும் அங்கு இல்லை. மறுநாள் காலையில் அனைவரும் அதை பற்றி பேசிக்கொண்டு வேலைக்கு சென்றார்கள். அன்றிரவு திரும்பவும் அதே குரல் கேட்டது. எல்லோரும் பயத்தில் தூங்காமல் விழித்திருந்தார்கள். எப்படி சத்தம் வருகிறது என்று யோசித்தார்கள். திடீரென்று பூஜை அறையில் சாமி படங்கள் கீழே விழுந்து உடைந்தது. அனைவரும் பதறிப்போனார்கள். இது ஏதோ மர்மமாக இருக்கிறது என்று எண்ணி அன்று இரவு முழுவதும் அவர்கள் தூங்கவில்லை. மறுநாள் காலையில் அனைவரும் கோவிலுக்கு சென்று கோவில் பூசாரியிடம் நடந்ததை சொன்னார்கள். அதை கேட்டதும் அந்த வீட்டிற்குள் ஏதோ மர்மமாக இருக்கிறது. சரி, நான் வந்து பார்க்கிறேன் என்று சொன்னார். வீட்டிற்கு வந்து பார்த்தார். வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு இந்த வீட்டில் ஏதோ மர்மம் இருக்கிறது, அது என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும், அதனால் ஒரு பூஜை செய்ய வேண்டும் என்றார். அவர்களும் சரி என்று சொல்லி பூஜை செய்தார்கள். பூஜையும் நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு பெண் மற்றும் ஆணின் குரல் கேட்டது. ஹிந்தியில் பேசினார்கள். ஏ மேரகர், யாசே நிக்கல் ஜாவ், இது எங்களுடைய வீடு, இங்கே உங்களுக்கு என்ன வேலை, இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று பலத்த குரலில் கூறினார்கள். பதற்றமடைந்தார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறினார்கள். அந்த பூசாரி மட்டும் அங்கிருந்து அவர்களிடம் பேசினார். நீங்கள் யார்? இவர்களை ஏன் தொந்தரவு செய்கின்றீர்கள்? அதற்கு அவர்கள் கூறினார்கள், இது எங்களுடைய வீடு, இங்குதான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். பல வருடங்களுக்கு முன்னால் மர்ம நபர்களால் கொல்லப்பட்டோம். அன்றிலிருந்து இங்குதான் வாழ்கிறோம். நாங்கள் யாரையும் தொந்தரவு செய்யாமல் எங்கள் வீட்டில்தான் வாழ்ந்து வந்தோம். எங்கிருந்தோ வந்த இவர்கள்தான் தினமும் பூஜை அறையில் சூடம் ஏற்றியும் விளக்கேற்றியும் வழிபாடு செய்கின்றனர். இது எங்களுக்கு பிடிக்கவில்லை. இவர்களிடம் எப்படி சொல்வது என்று தெரியாமல் இதை நாங்கள் செய்ய வேண்டியதாயிற்று. இது எங்களுடைய வீடு, இங்கே இருந்து அவர்களை போக சொல், இங்கு யாரும் இருக்கக்கூடாது என்று அவர்கள் சொன்னார்கள். பூசாரியும் அவர்களிடம் இதை கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து நடந்ததை அவர்களிடம் சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் இவர்களும் வீட்டை காலி செய்ய முடிவு செய்தனர். அவர்களை ஏதும் செய்யாமல் அந்த வீட்டை காலி செய்துவிட்டு வேறொரு வீட்டிற்கு சென்று விட்டார்கள். அவர்கள் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றார்கள்.